தப்பான நபர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற நேரம், அல்லது உங்களுக்கு யாரு கெடுதல் பண்றவனோ அவன்கிட்ட தான் நீங்க நல்லவனோ அந்யோன்யமா இருப்பீங்க. இதை புரிந்து கொண்டு உறவுகளை பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய நேரம் இது. 30 வயசுல 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது விசேஷம். திருநள்ளாறு போவதை காட்டிலும் அந்த கோயில் விசேஷம். சின்ன கோயில் தான், ஆனா பவர்ஃபுல்லான கோயில். முக்கியமான 2 உறவை நம்ப மாட்டாங்க, ஆனா யாரை நம்ப கூடாதோ அவங்களதான். சரி, கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மனைவியை நம்ப மாட்டான், ரோட்ல போறவனை நம்புவான். ரோட்ல யாரோ போயிருப்பான், நேத்திக்கு தான் பழக்கமா இருப்பான், உனக்காக நான் நிக்கிறேன் மச்சான் அப்படிமா. அவன் நிக்கிறதே உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கின்னு போறது தாண்டா அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அஷ்டம சனி, சப்தம சனி. சில பேர் சொல்லுவாங்க சனி வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ பிச்சுன்னு போனா அவனுக்கு என்ன வந்தது சொல்லிட்டு போயிருப்பான். கஷ்டப்பட போறது நீ தான். சமயோஜிதமா நீ தான் யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறத விடுறோம், யாரோ சொல்றதை கேட்டுட்டு தான் ஆடிட்டு இருக்கோம். இப்ப அந்த கன்னிராசி அப்படிதான் இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, சிவனும் சக்தியும் இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேணும். திருச்செங்கோடு ஒரு தடவையாவது போயிட்டு வரட்டும், விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா கன்னிராசிக்கு எப்படி சேரும் 2025 சனி பயிற்சி? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை. நம்ம இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்புன்னு. இவங்க நம்பி கிடக்கூடிய நேரம். ஏன்னா தப்பான நபரை நம்புறாங்க. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புறாங்க, யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டாங்க. இந்த குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, அதாவது 23 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மாவை நம்பாது. பக்கத்து வீட்டுக்காரனையும் எதிர் வீட்டுக்காரனையும் மாடி வீட்டுக்காரனையும் நம்பும். அவன் சொல்லிட்டான், அவன் சொன்னது உண்மையா இருக்கும், நீ பொய் சொல்ற. எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் கெடுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த கன்னிராசியில பிறந்த நபர்களுக்கு ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க முட்டாளு, வெளியில இருக்கிறவங்க புத்திசாலின்னு நினைக்கிறவங்க. தப்பான நபர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற நேரம், அல்லது உங்களுக்கு யாரு கெடுதல் பண்றவனோ அவன்கிட்ட தான் நீங்க நல்லவனோ இப்படி அந்யோன்யமா இருப்பீங்க. இதை புரிந்து கொண்டு உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ உறவுகளை பகைச்சுக்கிட்டா இவங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற நேரம். ஆமா, இவங்களுக்கு அந்த நம்பிக்கை பெற்றோர் மேல வரணும். ஆனா இவங்களுக்கு அது வராது. இப்போ ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அம்மா மேலே சந்தேகம் வரும், அம்மா மேலே எனக்கு நம்பிக்கையே வராது. அம்மாவை தப்பானவங்க, அம்மா எனக்கு பொய் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. எங்கள் அப்பா வேஸ்ட், எங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி ஒரு டெட்லியஸ்ட் எனிமி யாரும் கிடையாதுமாங்க. முக்கியமான 2 உறவை நம்ப மாட்டாங்க, ஆனால் யாரை நம்பக்கூடாதோ அவங்கள தான். சரி, கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மனைவியை நம்ப மாட்டான், ரோட்டில் போகிறவனை நம்புவான். கணவனை நம்ப மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்புவாங்க. ஸோ தப்பான உறவுகளால் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான காலகட்டம். ஸோ கண்டகச்சனி கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க திருமண யோகம் எப்படி சார்? கண்டிப்பாக திருமணத்தை தவிர்ப்பது. அஷ்டம சனி, சப்தம சனி. சில பேர் சொல்லுவாங்க சனி வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ பிச்சுன்னு போனால் அவனுக்கு என்ன வந்தது? கல்யாணம் பண்ணிக்கோங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு கோர்ட்டில் நின்று நீ சம்பாதிக்கிறதே ஒரு 50,000னா அதில் 20,000 ரூபா அவளுக்கு கொடுக்கணும், இல்லை அந்த ஆளுக்கு கொடுக்கணும். போட்டோம், அவனுக்கு என்ன வந்து சொல்லிட்டு போயிருப்பான். கஷ்டப்பட போகிறது நீ தான். சமயோஜிதமாக நீ தான் யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறத விடுறோம், யாரோ சொல்கிறத கேட்டுட்டு தான் ஆடின்னு இருக்கோம். இப்போ அந்த கன்னிராசி அப்படிதான் இருக்கு. உங்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வருமா? பொருளாதாரமான ரீதியான பிரச்சனைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அடுத்த 3 வருஷத்துக்கு இருக்காது. ஆனால் வருமானத்தை தண்ட செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாத செலவு. யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டாங்க, அப்பாவை நம்ப மாட்டாங்க, அம்மாவை நம்ப மாட்டாங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பகைச்சுக்கிட்டு உறவுகளை பகைத்து விட்டு ரோட்டில் யாரோ ஒருத்தன் போயிருப்பான், நேத்திக்கு தான் பழக்கமாக இருப்பான், உனக்காக நான் நிற்கிறேன் மச்சான் அப்படிமா. அவன் நிற்கிறதே வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கின்னு போகிறது தாண்டா அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. வராங்க, நான் பார்க்கறது எனக்கு வந்து பாவமாக இருக்குது. ஒரு சில சமயம் கோவம் வரும், ஏன்டா வீட்டில் இருக்கிறவனை நம்ப மாட்டேங்கிறீங்க, ஊரில் எவனோ ஒருத்த வந்து நல்லது பண்ணிடுவானா? உங்கள் அப்பா அம்மா உன்னை பெற்றவங்க, அந்த பெற்றவங்க செய்யாத நல்லது ரோட்டில் வந்து அவன் பண்ணிடுவானா? ஆனால் பண்ணமா, அது புரிய மாட்டேங்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க தேவையில்லாத செலவுக்கு எதிலாவது முதலீடு போட்டால் நல்லது நடக்குது, தொழில் தொடங்கலாமா? நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய அமோகமான நேரம் இது. இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணால் அந்த நிலத்தை திருப்பி விற்க முடியாது, அடுத்த 3 வருஷத்துக்கு விற்க முடியாது. அதுக்கப்புறம் விற்கும்போது அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு விற்க முடியாது.
அதுக்கப்புறம் வைக்கும் பொழுது எந்த நிலத்துல போட்டிங்களோ, நீங்கள் 10,000 ரூபாய் போட்டிருப்பீங்க, அந்த நிலத்தை வாங்கியிருப்பீங்க, ஒரு 600 சதுரடி 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 600 சதுரடியை ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போகும். ஸோ உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ 4ஆம் இடத்திற்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கோ அந்தந்த ராசிக்காரர்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது மட்டுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். தங்கத்தில் போடலாம், ஆனால் தங்கத்தை நீங்கள் அடமானம் வச்சிருவீங்க. அந்த அடமானம் வச்சு வர பணத்தை எவனாவது கூட இருக்கிறவன் ஏமாத்திட்டு போவான். ஸோ அதுக்கு நிலத்தில் போடலாம். சரி, பிஸ்னஸில் போடலாமா அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸில் போடுறதும் ஒன்று தான். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் போய் பணத்தை கொட்டுறதும் ஒன்று தான். கால்குலேட்டடாக போடணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் பண தேவை இருக்கும். அதில் 1 லட்ச ரூபா தேவைன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 10,000 ரூபா தான் 20,000 தான் போடணும். அதாவது கயிறை பிடிச்சி எப்படி இறக்குவாங்க, கீழே இறக்குவாங்க, மெதுவாக தான் விடுவாங்க, அப்படியே சல்லுன்னு விட மாட்டாங்க, அப்படியே பிடிச்சி விடுவாங்க. அது மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணுமே தவிர, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதலீடு பண்ணணுமே தவிர, அப்படியே பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பேக்கில் இருக்கிறத கொண்டு போய் கொட்டிட்டு இதான் பேக் காலி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் காலி, அவ்வளோதான், எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் சேர்ந்துருக்கிற ஆள் அப்படி. அதனால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. யாரை நம்பியும் உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை கொடுத்துடாதீங்க, எந்த பாஸ்வேர்ட்ஸும். இவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் சார் பலன் அனுபவிக்கலாம்? இவர்களுக்கு சிம்மராசிக்கு சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், 60 to 70%. நான் 70 ஜாஸ்தி, 60 to 70 ஏன் சொல்கிறேன்னா குரு சாதகமாக இருக்கிறதுனால. ஏன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 60 to 70% நன்மைகள் தரக்கூடிய காலகட்டம். ஓரளவுக்கு தான் நன்மை இருக்கும். சனி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் நஷ்டத்தை ஏற்படாமல் இருக்கணும்னா நம்பிக்கையான நபர்களை நம்பி பணம் முதலீடு செய்வது நல்லது. இவர்கள் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சப்தம சனி கண்டக சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால இவங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, சிவசக்தி ஸ்வரூபம், சிவனும் சக்தியும் இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேணும். திருச்செங்கோடுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரட்டும். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் மன்னார்குடி பக்கத்தில் அக்னீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அக்னீஸ்வரர்னு பேர். அது பொங்கு சனிக்கு உண்டான இடம். ஸோ 30 வயசில் 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம். திருநள்ளாறு போவதை காட்டிலும் அந்த கோயில் விசேஷம். சின்ன கோயில் தான், ஆனால் பவர்ஃபுல்லான கோயில். இவங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை தவிர காராம் பசுமாடு, கருப்பு பசுமாடு, அந்த கருப்பு பசுமாடு தமிழ்நாட்டு ஜாதி வகையாக இருக்கணும். இங்கேயும் எதுக்கு சார் ஜாதி கொண்டு வரீங்கன்னா, ஜாதியை கொண்டு வரல, தமிழ்நாட்டு வகை மாடுகளுக்கு சவுத் இண்டியன் பிரீட்ஸ், அதாவது இந்தியன் பிரீட்ஸ்ன்னு சொல்லலாம், நேட்டிவ் கவுஸ்னு, கிர், ராத்திலேருந்து ஆரம்பித்து இங்கே நம்ம காங்கேயம், தஞ்சாவூர் குட்டை வகை மாடுகள், இந்த புங்கனூர் குட்டை வகை மாடுகள், இந்த மாதிரி எந்த விதமான இந்தியன் பிரீட்ஸாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய காராம் பசுமாடுனா கருப்பு பசுமாடு. கருப்பு பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய கருப்பு பசுமாட்டுக்கு நீங்கள் செவ்வாழை பழத்தை தானமாக நிறைய கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 வாழைப்பழம் கொடுக்கணும். 10 செவ்வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இவர்களுடைய கர்ம வினைகள் விலகும். அதனால் தவறான நபர்களிடமிருந்து உங்களை விலக்கி வைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இப்போ எனக்கு ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னா, என் கண்ணாலேயே அவன் பண்ணுற தப்பை பார்த்துட்டா அப்போ என் மேலே அவன் பேரில் எனக்கு நம்பிக்கை வராதில்ல. அந்த தப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அந்த காராம் பசுமாடு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். என்ன சார் லிங்க் அப்படின்னா, அதுதான் லிங்க். இப்போ எங்கேயோ இருக்கிற நான் ப்ளூடிக்கில் பேசுகிறேன், எங்கேயோ பார்த்து, அதே மாதிரி தான் இது எங்கேயோ இருக்க ஒரு ஆள் பார்ப்பாங்க. ஆமாம், அந்த கனெக்ஷன் தான். அது மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது எங்கேயோ இருக்கக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு உண்டான வாய்ப்பை அந்த பசுமாடு ஏற்படுத்தி கொடுக்கும்.